ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிஸ் மிராக்கு. சுத்தம் தெளிவாக பேசினாலே ஒன்றும் ஆகாது. ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாரு vlogs and it's me சாரு. மணி வந்து இப்போ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா 6 o'clock தான் ஆக்சுவலி ஆகுது. ஆனால் நான் இன்னொரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எழுந்திருப்பேன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து பாப்பு பர்த்டே. ஸோ காலையிலே வந்துட்டு குன்றத்தூரா ஏதோ கோயிலுக்கு போகிறோம். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் அண்ட் சீக்கிரமாக காலையில் எல்லோரும் ரிட்டர்ன் வரணும். இன்றைக்கி எல்லாருக்குமே ஒர்க் இருக்குது வெட்னஸ்டேங்கிறதுனால. ஸோ காலைல கோயிலுக்கு போகணும். காலையில் எழுப்பிட்டாங்க, கண்ணு கூட முழுசாக திறக்கவே முடியல. லெட்ஸ் கெட் ரெடி. ஃபஸ்ட்டு டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன ட்ரெஸ்ஸு போடணும்னு நான் முடிவே பண்ணல. அதையாவது அட்லீஸ்ட் எடுத்து வச்சுருக்கலாம். இப்போ ஏஞ்சதுலேருந்து 10 நிமிஷம் வேஸ்ட் பண்ணிட்டேன். எதையாவது ஒரு ட்ரெஸ்ஸை முதல்ல செலக்ட் பண்ணணும். ஆனால் வருஷத்தில் அத்தனை ட்ரெஸ் எடுப்போம், அத்தனை ட்ரெஸ்ஸு போடுவோம். இன்னைக்குன்னு ஏன்னு தெரியல, எனக்கு மாட்டுற எல்லா ட்ரெஸ்ஸுமே நான் பாப்பு பர்த்டேக்கு வாங்கின ட்ரெஸ்ஸாகவே எனக்கு மாட்டுது. இது வந்து அவன் செகண்ட் பர்த்டேக்கு நானும் எங்கள் அக்காவும் வாங்கினது. இது ஒரு கலரு. என் அக்கா வாங்கினது வந்துட்டு இங்கே இருக்குது ஒரு ரெட் கலர் மாதிரி. ஸோ அது வந்து அது கண்ணுக்கு வருது. ரொம்ப வருஷமாக போடலையே, இதை போடுவோமா அப்படின்ட்டு. அண்ட் இது வந்துட்டு ஃபஸ்ட் பர்த்டேக்கு ரொம்ப கிராண்டாக நாங்கள் வீட்டில் பண்ணோம் ஊரில். ஸோ அப்போ வாங்கின எல்லோ வித் பிங்க்கு. இது வந்து என் கையில் மாட்டுது. ஏனத்தெல்லாம் அவன் பர்த்டேக்கு எடுத்த ட்ரெஸ்ஸாகவே இப்போ என் கையில் மாட்டுது. ஒரு ஒன்றுமே என்கிட்ட இல்லாத மாதிரி எல்லாமே பிளாக் ட்ரெஸ்லாம் என் கையில் மாட்டுது. இது எப்படி கோயிலுக்கு போட்டு போகிறது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப லேட் பண்ண வேணாம். இதில் இந்த ட்ரெஸ்ஸையுமே வந்து போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ டக்குன்னு இது ரெண்டுத்தில் எதையாவது ஒன்று சூஸ் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். இதுவான்னு ஒரே டவுட்டாக இருக்குது. இப்போ இது போடவா இல்லை இது போடவா, இல்லை ஏதாவது ஐடியா தாங்க. என்ன போட? இதுவா? சரி, ஓகே. ஆனால் இவ்வளோ ரவா இது வரைக்கும் நான் எடுத்துருப்பேனான்னு தெரியல. கண்ணை கூட முழிக்க முடியாமல் என் வாய்ஸு என் ஃபேஸ்லேயே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். இப்போ தான் லிட்ரலி வந்துட்டு கொஞ்சம் தெளிவாக தெரிய ஆரம்பிக்குது. ஐ திங்க் குரல் வந்துட்டு இந்த காலை எழுந்தோடனே வச்சு கூட முழுங்க முடியாத அளவுக்கு இங்கே குத்தும் தெரியுமா, அந்த மாதிரி இருக்குது. ஐ திங்க் ஒரு 2-3 நாளில் கோல்டு வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஐயோ, கோல்டா ஃபீவர் அடி தெரியல, யார் வர போகிறாங்கன்ட்டு. மணியாச்சு, நான் போய் குளிச்சுட்டு வரேன். அண்ட் ஆஃப்டர் தட் லெட்ஸ் கெட் ரெடி. மேக்கப் அப்புறம் பார்ப்போம். ஓகே, ஸோ தேவையான எல்லா பொருளும் எடுத்துட்டேன். லெட்ஸ் டூ மேக்கப். என் மேக்கப் ரொட்டீன் வந்து எப்போவுமே சிம்பிளாக தான் இருக்கும். நான் இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ சேம் லைக் தட். ஃபர்ஸ்ட் வந்து பிளிக்ஸோடைய டோனர். இது காயிற வரைக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு லிப் பாம் அது போடுவேன். ஸ்விஸ் பியூட்டியோடைய லிப் பாம். ஸ்விஸ் பியூட்டி தானே? ஆமாம், ஸ்விஸ் பியூட்டியோடது. ஆக்சுவலி வந்து ஃபவுண்டேஷன், ஐயோ ஃபவுண்டேஷன்ல அது பேர் ஏதோ சொன்னாங்களே லாஸ்ட் டைம் கூட ஜெனியக்கா, கன்சீலர். கன்சீலர்லாம் வந்துட்டு எப்போ போடுவேன் அப்படின்னா, ரொம்ப ஏதோ பெரிய இம்பார்ட்டண்டான ஃபங்க்ஷன், எங்கேயாவது ஈவெண்ட்ஸ் அப்படின்னா லென்ஸ் வைப்பேன். லென்ஸ் வைக்கும் போது எனக்கு ஏதோ ஒரு மாதிரி தோணும், இந்த இடம்லாம் நமக்கு கருப்பாக இருக்குது, இங்கெல்லாம் கருப்பாக இருக்குன்னு தோணும். அதனால அந்த கன்சீலர்லாம் போடுவேன். இப்போ வந்து அப்படிலாம் கிடையாது, கரண்ட் தான் போட போகிறேன். ஸோ அதனால கன்சீலர்லாம் இல்லை, டேரெக்டாக நம்ம வந்து பான்ஸ் பவுடருக்கு வந்து போயிடலாம். இப்போதான் ரெடியாக ஆக ஆரம்பிக்கிறேன். எனக்கும் முடிஞ்சிடும், அவ்வளோதான். கண்மையும் போட்டேன் ஓவர். ஸோ லிப்ஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஸோடைய இந்த மேட் லிப்ஸ்டிக்கை வந்துட்டு ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுத்துட்டு உள்ள கலரிங்க்கு வந்துட்டு மம்மா அர்த்தோட இது கொடுக்கலான்னு நினைக்கிறேன். ஆஸ் ஐ ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், நிறைய லிப் கலர்ஸ் வச்சுருப்பேன். ஸோ எல்லாத்தையும் கலந்து கலந்து பண்ணுவேன். இன்னைக்கு வந்து இது 2 பேரையும் கலக்க போகிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ப்ளஷ் போடுவேன். ஸோ ஆக்சுவலி நம்ம லாஸ்ட் டைம் போட்ட வீடியோவில் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இன்ஸ்டாவில் கூட சில பேர் டிஎம் பண்ணியிருந்தாங்க, லிப்ஸ்டிக் போடுறதே வந்துட்டு நீங்கள் கண்ணில் போடாதீங்க, உங்களுக்கு அலர்ஜிஸ்லாம் வரும், உங்களுக்கு பிம்பிள்ஸே இல்லை, லைக் இது போடுறதுனால பிம்பிள்லாம் வர சான்சஸ் உண்டு அப்படின்ட்டு. ஸோ அது வந்து நான் எடுத்துக்கிறேன், அது ஒரு குட் நோட்டாக எடுத்துக்கிறேன். ஸோ அதனால் நான் வந்து இப்போது லிப்ஸ்டிக்லாம் போடுறது வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். இது வந்து எனக்கு லாங் பேக் ஒரு வாட்டி ஒரு ப்ரொமோஷனில் வந்த ஒரு ஸ்டிக். ஓகே, ஸ்விஸ் பியூட்டியோடைய ஒரு ஸ்டிக்கு. லைக் ஒரு சைடு வந்து இந்த ஃபவுண்டேஷன் மாதிரி லிக்விடாக இருக்கும், இன்னொரு சைடு வந்துட்டு இது ப்ளஷ் இருக்கும். ஸோ அந்த ஃபவுண்டேஷன் சைட்லாம் யூஸ் பண்ணது எனக்கு மறந்தே போச்சு. ஆனால் நம்ம என்னைக்காவது ரொம்ப ஃபங்க்ஷன் கிளம்புறோம், நமக்கு நிறைய அப்படியே ஃபுல் ப்ரெப் வேணும், நமக்கு ஐலைனர்
லென்ஸ் வைக்க போறோம் அப்படின்னா, நான் எப்பவுமே லென்ஸ் வைக்க போறோம்னா அந்த ஃபவுண்டேஷன், அந்த கன்சீலர் ஏதாவது போடணும்னு நான் தேடுவேன். இல்லைன்னா தேட மாட்டேன். ஏன்னா எனக்கு கண்ணாடி போட்டா எதுவுமே தெரியாதுங்கிற மாதிரி ஒரு நினைப்பு. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளஷ் வந்துட்டு ஜினிக்கு அடிக்கடி சொல்லுவாங்க, சூப்பரா இருக்கும், இது போட்டா நல்லா தெரியுது அப்படின்ட்டு. பட் நான் அன்னைக்கு வந்துட்டு என்கிட்ட லிப்ஸ்டிக் இருக்குங்கிற ஒரு நினைப்புல நான் வந்து சரியா கான்சென்ட்ரேட் பண்ணலையா என்னன்னே தெரியல. எனக்கு அப்போ அது வந்து ஓகே தான், அவ்வளோலாம் இல்லை, அவ்வளோலாம் பிக்மெண்டேஷன் வரல, லிப்ஸ்டிக் தான் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் நான் இதை எடுத்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சோன்னா ரியலி ஸ்டார்டட் லைக்கிங். இது வந்து ஸ்விஸ் பியூட்டியோடைய கிரேஸ் அப்படின்ட்டு ஒரு இது. ஸோ இது வந்து இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. லைக் லிட்டரலி நான் உண்மையாக சொன்னேன், இது இப்போ யூஸ் பண்றது கிடையாது. பட் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி என்கிட்ட இன்னொரு ஸ்டிக்கும் இருக்கு, அது இன்னொரு ஷேடு, அதை இன்னும் ட்ரை பண்ணல. இப்போதைக்கு இது ரொம்ப ஃபேவரட்டா இருக்கு. இந்த மாதிரி ரோல் பண்ணா வரும். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்கின்ல வந்து நான் இங்கே லைட்டாக இங்கே மூக்குலையும் ஆட் பண்ணுவேன், அப்புறம் இங்கேயும் போட்டுக்கணும். இதை வந்து அப்படியே இது பண்ணி டேப் பண்ணி இது பண்ணணும், மூஞ்சில வந்து அப்படியே தேய்ச்சி விடணும். See, look at the difference. ஆக்சுவலா வந்து இது போதுமான அளவுக்கு ஆக்சுவலி அழகா எனக்கு ஃபீல் ஆகுது. நான் ஐ திங்க் மொதல் வாட்டி ட்ரை பண்ணும்போது பெரிய மேக்கப் ராணி மாதிரி பிரஷ்ல ட்ரை பண்ணேன்னு நினைக்கிறேன். எனக்கு பிரஷ் எப்படி யூஸ் பண்ணணும்னே தெரியாது. நான் அப்படி ட்ரை பண்ணதுனால எனக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். கையில எனக்கு பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஆக்சுவலா ஒரு அழகான ஒரு லைட் அந்த பிங்க் ஒரு எஃபெக்ட் வந்து நேர்ல நல்லாவே தெரியுது இதுல விட. ஸோ எனக்கு இது பிடிச்சிருக்கு. அடுத்து ஐஷேடோ. இது நான் என்ன சொல்றது, கண்ணாடி போறதுனால தேவைப்படாது. பட் போட்டோஸ் எடுக்கும் போது எப்படியும் ஆஃப் பண்ணிட்டு தானே, கண்ணாடி எடுத்துட்டு தானே போட்டோ எடுப்போம். ஸோ அதனால இதுல என்ன ஷேட் போடலாம்? ஐ திங்க் இந்த சென்டர் ஷேடு இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து கொஞ்சம் நான் இப்படி டவல் போட்டுப்பேன் எப்பவுமே, அதனால ட்ரெஸ்ஸே மறந்துருச்சோ. நான் ஒரு ஃபுல் லுக் காட்டுறேன். ஐ திங்க் இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்துட்டு இந்த ஆரஞ்சு கலர் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சேம் மேட்சிங்கா இருக்கும். ரொம்ப லைட்டானதான் ஆட் பண்ணிருக்கேன், தெரியுதான்னு தெரியல. பட் எனக்கு இது நேர்ல பாக்குறதுக்கு போதும், கோயிலுக்கு தானே இது போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இறுதி ஃபைனல் வந்துட்டு கம்மல். சீ என்ன இது சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கேன். ஐலைனர் வந்து போட்டா முடிஞ்சு. ஸோ ஓவரால் வந்துட்டு இதுதான் வந்து லுக்கு. இப்படிதான் வந்து இன்னைக்கு ரெடி. வேற எதுவும் பண்ணல. மஸ்காராலாம் போடலாம், பட் ஆனா எனக்கு எதுவும் தேவைப்படல. தலை மட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப சிக்கா இருக்கான். தலை சிக்க எடுத்துட்டேன் அப்படின்னா ரெடி டு கோ. ஸோ ஓவரால் பாத்தீங்கன்னா இதுதான் நம்மளோட அவுட்ஃபிட். பட் இது வந்து லைக் ஒரு நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது வாங்கின ஒரு ட்ரெஸ்ன்னு வச்சுக்கலாமே. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் வந்து நம்ம யோக்கில் டிசைன் வச்சுட்டு கீழே பிளைனா போடுவோம். இது கீழே கொஞ்சம் லைட்டா டிசைன் இருக்கு, பட் இங்க பிளைன் ஆரம்பிக்குது. பட் இது யோக் வரைக்கும் கிடையாது, கீழே வயிறு வரைக்கும் இருக்கு. ஸோ இந்த டிசைன் வந்து எனக்கு மோஸ்ட்லி பிடிக்காதுங்கிறதுனால இதை நான் போடாமே வச்சிருப்பேன். இப்பவுமே எனக்கு வந்துட்டு இந்த யோக் டிசைன் மாதிரி உள்ளே மடிச்சு விட முடியாதா அப்படின்னு எனக்கு தோணிட்டே இருக்கு. லெட் மீ ட்ரை, ஏதாவது முடியுதா அப்படின்ட்டு. அண்ட் ஆல்சோ ஒரு ஷால் எங்கேயோ இருக்கு, எல்லாத்தையும் தேடி எடுத்துட்டு வரேன். இப்பதான் வந்து எனக்கு ஆக்சுவலி நிம்மதியா இருக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த ட்ரெஸ்ஸோட ஷால். அண்ட் இந்த யோக் பேட்டர்ன் பாத்தீங்க அப்படின்னா மடக்கி விட்டேன். லைக் தெரியுதா, முன்னாடி இருந்ததை விட முன்னாடி வந்து கொஞ்சம் இங்க இப்படி வரைக்கும் இருந்திருக்கும். ஸோ அதை வந்து நான் மடக்கி கொஞ்சம் லைட்டா மடக்கின மாதிரி தெரியும். பட் தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். எனக்கு எப்படி இருந்தா ஆக்சுவலி போட பிடிக்கும். ஸோ யா, ஷாலையும் கண்டுபிடிச்சிட்டேன். ரெடி. ஸோ ஆக்சுவலி இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஸோ மணி வந்து இப்போ 7 o'clock. லிட்டரலி 1 hourல குளிச்சு கிளம்பியிருக்கேன். எவ்வளவு அழகா நான் கரெக்டா கிளம்பியிருக்கேன்ட்டு. வாவ், நியூஸ் பாக்காதீங்க, 1 hourல எவ்வளவு அழகா கிளம்பியிருக்கேன். ஆனா எங்க அக்கா வந்து இன்னும் வரல. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன கோயில் போறோம்? குன்றத்தூர் கோயிலா? குன்றத்தூர் கோயிலுக்கு தான் போறோம். அக்கா, மச்சான், பாப்பா 3 பேரும் வந்து as usual late comers. ஸோ அவங்க இன்னும் வரல. மேபி 7:30 வரைக்கும் இழுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். நானும் மம்மியும் ரெடி. ஸோ இப்போ கொஞ்ச நேரம் இருக்கிற டைம்ல வந்து இப்படி விட்டோன்னா நான் தூங்கிடுவேன். ஸோ அதனால வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்கிரிப்ட் ஒர்க் இருக்கு. அதை வந்து சமத்தா இப்பவே பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் எனக்கு பகல்ல ஃப்ரீயா இருக்கும். எங்கள் வீட்டில் காலையிலேயே சிறகடி காசை வந்துட்டு ஹாட் ஸ்டாரில் பார்ப்பாங்க. ஸோ அதை போட்டு விட்டுட்டு அப்படியே வேலை பார்த்துட்டு ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி காலைல பிரேக்ஃபாஸ்ட்டே நான் சாப்பிட்டு முடிச்சுட்டேன். இன்னும் வரல. ஹாப்பி பர்த்டே. கடைசியில பிளான் எப்படியோ மாறி இப்ப வந்து மணி 8:30க்கு வந்திருக்கால. 8:30 காலைல 5:30ல எங்க அம்மா எழுப்பி விட்டாங்க. இப்பதான் நம்ம கோயில் கிளம்புறோம். லாட்ஸ் வருவாங்கடா, போடா. பாச தொல்லை தாங்க முடியல கைஸ். சோ இப்போ லாட் ஆஃப் பிளான் சேஞ்ச். நம்ம வந்து இப்போ குன்றத்தூர்லாம் போல, வடபழனி தான் போறோம்.
கைஸ் ஒரு வழியா கோயிலுக்கு வந்தாச்சு. பட் ஆனா உள்ள போயிட்டு வீடியோ பண்றது விளாக் பண்றதுலாம் இருக்கக்கூடாது. ஸோ வெளியிலேயே வந்துட்டு நான் சொல்லிக்கிறேன். போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு முருகரிடம் மன்றாடி விட்டு வருகிறேன். ஸோ அதுவரை ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். நல்லா இருக்கு, அழகா இருக்கு. காலங்கத்தால கோயிலுக்குலாம் ஏஞ்சி வர்றதும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா தான் இருக்கு. கைஸ் இன்னைக்கு என்னவோ பெரிய பெரிய பிளானா போட்டு கடைசியில நாங்க வந்து குன்றத்தூர்லாம் போல வடப்பள்ளியே போய் சாமியை கும்பிட்டு பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு அப்படியே வர வழியில ஒரு கடையில இட்லியை சாப்பிட்டுட்டு வீட்டுக்கே வந்தாச்சு. இத்தோட நம்ம வந்துட்டு தாகமா இருக்கு, கீழ்கல்ல ஒரு ஜூஸ் மட்டும் வாங்கிட்டு போவோம். செம டயர்டா இருக்கு. இதோட ஈவினிங் வந்துட்டு கேக் கட்டு அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். நமக்கு வந்து நைட்டு டின்னர்லாம் இருக்கும். ஸோ அப்போ நம்ம வந்து இதோட ரெஸ்யூம் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஒரு பாஸ் விட்டுறலாம். வட்டா கைஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நைட்டு கேக் கட் பண்றதுக்காக நானும் மம்மியும் அக்கா வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். நான் வந்துட்டு அப்படியே தூங்கினவதான், மறுபடியும் ஏஞ்சி 2 வேளை சாப்பிட்டேன். இப்போ லைட்டா ஷூட் பண்ணிருக்கேன். ஷூட் எடிட்டு கூட கொஞ்சம் கம்ப்ளீட் வந்து அக்கா வீட்டுக்கு தான் போய் பண்ணணும். பட் நான் டைம் ஆயிடுச்சு, எல்லாருமே வந்து வர டைம் ஆயிடுச்சு, கேக் வெட்ட டைம் ஆயிடுச்சு. அதனால எனக்கு நம்ம போஸ்டிங்க்கு இன்னும் டைம் இருக்கு. ஸோ அதனால அப்படியே கிளம்புவோமா. இப்படி இருட்டாயிடும். இப்படி இப்போ பழிச்சுட்டு இருக்கோம். நல்லா சாப்பிட்டோம் கைஸ். பிரியாணியே ஒரு பல ரவுண்ட் வெரி ஃபர்ஸ்ட் டைம். நானே ரொம்ப டயர்டா இருக்கேன். இது லைட் மறைச்சிட்டேன்னா எப்படி வெளிச்சம் தெரியும்? லைட் வெளியே போன நேரத்துல ஆமா. ஐயோ கடவுளே, மொக்க ஜோக்கா கைஸ். மணி வந்து இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12:30. அடுத்த நாளே வந்து வந்துடும்ல 12 மணிக்கு மேலே. இப்போதான் நாங்கள் கிளம்புறோம். இப்போதான் ஒருத்தராக கிளம்புறாங்க. ஸோ நாங்களே எங்கள் வீடு பார்த்து கிளம்புறோம். நெக்ஸ்ட் டேக்கு காலை தூச்சு என்ன அதான் இப்போ மந்த் எண்டு காஞ்சி போகிற நாள். ஐ திங்க் என் ஃபோனை அழுக்கா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி பிளரியாக இருக்கும். ஐயோ இவ்வளோ டயர்டாக நீங்கள் பார்க்கவே முடியாது. இப்போ தான் வீட்டுக்கு வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு சரி ஓகே படுக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஃபோன் சார்ஜர் விட்டு வந்துட்டேன். இது ஆஃப் ஆக போகுது ஃபோனு. வேறு வழி இல்லை, மறுபடியும் போவோம். வாங்க போய் சார்ஜர் எடுத்துகிட்டு வருவோம். மணி 12 ஆயிடுச்சு கைஸ். அடுத்த நாளே வந்துருச்சு. லிட்ரலி எதுவுமே பிளான் பண்ணபடியே போல. அதனால அவுட்ரோ எடுக்கணுங்கிறதையும் மறந்துட்டேன் நேற்று லிட்ரலா. ஸோ ஆக்சுவலி என்ன சொல்றது, எதுவுமே பிளான் பண்ண மாதிரி நடக்கல. நான் வந்து காலைல கோயில் போவோம், ஈவினிங் வந்து பர்த்டே கேக் கட் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து ஒரு விளாகா தேத்திடலாம், என்ன ஒரு கண்டென்ட் இல்ல. ஸோ இது பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியால இருந்தேன். எதுவுமே நடக்கல. காலைல கோயிலும் சொதப்பிச்சு. கேக் கட் பாத்தீங்கன்னா என்ன ஒரு பர்த்டே பார்ட்டில கேக் கட்டிங் வைக்கல அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நடக்கல. இவன் வந்து இந்த குட்டி பையன் வந்து கேக் கட் பண்ண மாட்டேன்னு ஒரே ஆடும். ஸோ கடைசியில் வந்து நாங்களே கேக் கட் பண்ணி நான் வீடியோ எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணிட்டு வரதுக்குள்ள கேக் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆகி விட்டது. ஸோ அதனால அதையும் என்னால் கவர் பண்ண முடியல. கண்டென்ட்டே தேரல. அதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் வீட்டுக்கு வந்தா சாப்பிட்ட மயக்கம் நான் போய் உருண்டுகிட்டே இருக்கலான்னு வந்தா சார்ஜர் விட்டு வந்துட்டேன். அப்புறம் எடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் இப்படிங்கிறதுக்குள்ள தூங்கிட்டேன். எனக்கு அவுட்ரோ எடுக்கணுங்கிற ஞாபகமே இல்லை கைஸ். ஸோ திஸ் இஸ் ஹவ் பாப்புஸ் பர்த்டே வெண்ட். பாப்புஸ் பர்த்டே 2025. இவன் வளர்ந்து இந்த வீடியோவை பார்த்தான் அப்படின்னா அவனுக்கு தெரியும் அவன் பர்த்டே அடிக்கி சித்தி என்னெல்லாம் பாடுபட்டிருக்கா அப்படின்ட்டு. காலைல 5:30 ஏஞ்சிட்டு அதனால பட்டுன்னு தூங்கிட்டேன். ஓகே கைஸ், ஸோ இப்போ நான் வந்து அவுட்ரோ சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா பிடிக்க வாய்ப்பே இல்லை, குடும்பண்டாடிங்க அப்படின்னு இருப்பீங்க. பட் இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காம லைக், ஷேர், காமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாரும் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் உங்க எல்லாரும் மீட் பண்றேன். வேற ஏதாவது ரெசிபிஸோ இல்லை கான்டென்ட்ஸோ இல்லை சேலஞ்சஸோ இல்லை வேற ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அது என்ன மாதிரி பண்ணலாம் நெக்ஸ்ட் வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வில் மேக் தட். அண்ட் யா, டாடா, பாய் பாய்.